அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்களோட கனவு வந்துட்டு ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்காகவே உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதனால வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மொத்த மாவட்டங்கள்லயும் அவங்களோட கனவு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு விண்ணப்பம் மூலியமா அமைச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. இருந்தாலும் 5 முக்கியமா நியாயமாப்பட்ட கனவுகளை மட்டும் இன்னைக்கு அவங்க மூலியமா உங்ககிட்ட கொண்டு சேர்க்கலாம்னு இருக்கோம்ப்பா. அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறோம். கொஞ்சம் நிறைவேற்றி வச்சிருங்கப்பா. அதுல முதல் கனவை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டம் சேவூரை சேர்ந்த முருகன், கவிதா, கருத்தம்மா ஆகியவங்க அவங்க கனவை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, திமுக அமைச்சர்கள் எல்லார்கிட்டயும் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் புடுங்கி கையில விலங்க மாட்டி அவங்க எல்லாம் திண்டாடணும். அதை பார்த்து தமிழ்நாடு மக்கள் அனைவரும் கொண்டாடணும். நல்ல கனவுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நிறைவேறும். அடுத்தது சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த லீலா, ராஜேஷ், மகேஷ், தினேஷ், வாசவி அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட கனவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதவா உதயநிதி அண்ணா மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிக்கணும். பார்த்துட்டு வர வழியில அவங்களெல்லாம் தெருநாய் கடிக்கணும். ரொம்ப நல்ல கனவுங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு மூணாவது கனவை யார் எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சள் குமார் மற்றும் மஞ்சள் நாயகி எழுதி அனுப்பியிருக்காங்க. மேலும் அவங்க அதுல ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, மஞ்சள் குமார் அப்புறம் மஞ்சள் நாயகின்ற எங்களோட பேரை எங்களுக்கு எங்க அப்பா கருணாநிதி தாத்தா போட்டுக்கிற மஞ்சள் துண்டு மேல இருக்கிற ஈர்ப்புனாலதான் வச்சாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சமங்க. மேலும் அவங்களோட கனவு என்னன்னா, ஸ்டாலின் அப்பா நீங்க கருணாநிதி தாத்தா மாதிரி எழுததான் மாட்டீங்க, அட்லீஸ்ட் சிஎம் சீட்ல இருந்து எழுந்தாது போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தல்ல கண்டிப்பா அப்பா உங்களோட கனவை நிறைவேற்றுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். கவலையப்படாது. அடுத்த கனவை காண்றது யாரு அப்படின்னா, திருச்செந்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கச்சனவிலைன்ற ஊர்ல இருந்து தட்சிணாமூர்த்தி, சுடலை பாபா, உதயநிதீஸ்வரன் மற்றும் இன்பநாதன் ஆகியோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவோட குடும்ப ஆட்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின் அப்பா, உதயா அண்ணாக்கு அப்புறம் இன்பா தம்பி, அவரோட பையன் மட்டுமே தமிழ்நாடு ஆட்சி பண்ணணும். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வாயில குச்சி ஐஸ் வச்சு நக்கிட்டே போனோம். பா, இதை நீங்க ஒரு கனவா காணவே வேணாங்க. அவங்க பேசிக்காவே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா என்ன, இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பித்தளை சொம்பா இருக்கிற யூபிங்க எல்லாருமே அப்ப வெள்ளி சொம்பா அப்கிரேட் ஆயிருப்பாங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. கடைசி கனவை யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த விநாயகமும் அவரோட 5 தம்பிகளும் அனுப்பியிருக்காங்க. ஸ்டாலின் அப்பா, உதயா அண்ணா, இன்பா தம்பி எல்லாரும் சேர்ந்து கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பாட்டுக்கு குரூப் டான்ஸ் ஆடணும். அதை பார்க்க முடியாம தமிழ்நாடே ஓடணும். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாக்கிறதுக்கு முன்னாடியே